அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான ஊரிலே ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். அவர் வழக்கமாக பல நாடுகளுக்கு தன்னுடைய பிரயாணத்தை விமானத்திலே மேற்கொள்வார். அந்த நாளிலே விமான பயணத்திற்காக ஆயத்தப்பட்டு விமான நிலையத்திற்கு மிகவும் பரபரப்பாக அவர் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறார். விமானம் புறப்படுவதற்கான நேரம் வெகு குறைவாக இருந்தது. அதே சூழ்நிலையில் இவர் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறார். இவர் எப்படியாவது அந்த விமானத்தை பிடித்து அந்த விமானத்தின் மூலமாக வெளிநாட்டிற்கு சென்று விடலாம் என்கின்ற எண்ணத்திலே போய்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மிகுந்த பயந்த ஒரு மனிதன். எதிர்பாராத விதமாக இவர் அந்த விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பதாக இந்த விமானம் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறது. மனதிலே மிகுந்த வேதனை அடைகிறார். நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன், எப்படியாவது இந்த விமானத்தை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஜெபித்து கொண்டே வந்தேனே, இந்த விமானம் புறப்பட்டு சென்று விட்டது என்று சொல்லி வேதனையோடு இருந்த ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று அங்கே கேள்விப்பட முடிகிறது. இவர் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த விமானத்திலே பயணம் சென்றவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அந்த விமான நிலையத்திலே அவர் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுகிறார். ஆண்டவரே, இந்த விமான பயணத்திலே நீர் அனுமதிக்காததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் கதறி அழுதார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தோல்வி நடந்தது போல ஒரு சூழ்நிலை உருவாகலாம். நாம் எதிர்பார்த்த நன்மை நமக்கு கிடைக்காதது போல தோணலாம். ஆனால் அதற்கு பின்னாக இருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய கண்களுக்கு அந்த நாட்களிலே தெரிவது கிடையாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கோ அது ஏதாவது ஒரு பெரிய நன்மைகளுக்கோ தான் ஆண்டவர் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.